இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? எல்லாரும் கேட்டே தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இந்த வாய்ஸ்லயும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா அப்போ என்னோட டெடிகேஷனை நீங்கள் பாராட்டி சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும், பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப நாளாக எழுத்துனே இருக்க A to Z ஃபுட் சேலஞ்சில் இன்னைக்கு லெட்டர் பி தான் பார்க்க போகிறோம். பி ஃபார் பாவு பஜ்ஜி தான் செய்ய போகிறேன். இந்த பாவு பஜ்ஜிக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்குது. நான் அதை பார்க்கும் போதெல்லாம் இது நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுப்பேன். ஆனால் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு இதை வாங்கி கொடுத்துட்டு நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இது மோஸ்ட் ஃபேவரட் டிஷ்ஷாகவே ஆச்சு. இந்த மாதிரி நீங்களும் பாவு பஜ்ஜி பார்த்து நல்லா இருக்காதுன்னு நினச்சிருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நானும் என்னோட லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கிறேன். இந்த பாவு பஜ்ஜி செய்கிறதுக்கு நம்ம ஒரு குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான மசாலா தானே கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்தால் நம்மளோட பாவு பாஜிக்கான பாஜி ரெடி. இதில் ஒரு மெயினான விஷயமே இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணுறது தான். இதை ஸ்மாஷ் பண்ணுறதுக்குள்ளே என் கையே வலிச்சிச்சு. அவ்வளோ நேரம் நான் ஸ்மாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதை செஞ்சிட்ருக்க கேப்பில் பாவு பண்ணை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாவு பண்ணை அந்த பாஜியில் தொட்டு சாப்பிட்டு மேலே கொஞ்சம் ஆனியன் கார்னிஷ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்கு பாவு பஜ்ஜி பிடிக்குமா இல்லையான்றதையும் கமெண்டில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.